கேனரி தீவுகளில் உள்ள லான்சரோட் மற்றும் புயர் டெவென்சுராவுக்கு செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகள் இனி அங்கு உள்ள கடற்கரையிலிருந்து மணலையோ கற்களையோ பாறைகளையோ எடுத்து செல்லக்கூடாது என கேனரி தீவுகள் எச்சரிக்கை விடுத்திருக்கு. அது மட்டுமல்லாம இதுக்கு கடுமையான அபராதமும் விதிக்கப்படும் எனவும் சொல்லியிருக்கு. சுற்றுலா பயணிகள் நினைவு பொருட்களை சேகரிக்கும் வகையில மணல் கற்கள் போன்ற பொருட்களை எடுத்து செல்லும் பழக்கம் உள்ள நிலையில இது கேனரி தீவுகளுடைய சுற்றுச்சூழல் அமைப்பு மிகவும் மோசமான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது என கேனரி தீவுகள் நிர்வாகம் எச்சரித்திருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் லான்சரோட் கடற்கரைகளிலிருந்து 1 டன் மணலை மக்கள் இப்படி எடுத்து செல்றாங்க. மேலும் புகழ்பெற்ற பாப்கார்ன் பீச்ல இருந்து ஒவ்வொரு மாதமும் 2 டன் மணலை எடுத்துட்டு போறாங்க. இதனால இதை எப்படி தவிர்ப்பது என நினைத்த அதிகாரிகள் இது குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்திருக்காங்க. கடற்கரை பகுதியிலிருந்து இனி கற்கள் மணலை எடுத்தா 128 பவுண்டுகள், அதாவது 13,450 ரூபாயிலிருந்து 2,563 பவுண்டுகள், அதாவது 2,70,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படலாம் என சொல்லப்படுது. பாப்கார்ன் அளவிலான கூழாங்கற்களை எடுத்து செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இன்னும் அதிகபட்சமாக அபராதம் விதிக்கப்படலாம் எனவும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. சுற்றுலா பயணிகளால எடுத்து செல்லப்படக்கூடிய இந்த மணல் போன்ற பொருட்களால கடற்கரையோரங்களின் இயற்கை சமநிலை சீர்குலைந்து ஆபத்தை ஏற்படுத்தும் என அங்குள்ள அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இந்த கேனரி தீவுகள் 7 முக்கிய தீவுகளை உள்ளடக்கியது. டெனரிஃப், கிராண்ட் கேனரியா, லான்சரோட், ஃபுர்டெவென்டுரா, லா பால்மா, லா கேமரா, எல் ஹியரோ. இந்த ஒவ்வொரு தீவுக்கும் தனித்தன்மையான இயற்கை அழகு உள்ளது. இதுல டெனரிஃப் தீவு மிகவும் பெரியது.